தமிழகத்தில் இடைத்தேர்தல் மற்றும் பேரவைத் தேர்தல்களில் போட்டியிடப் போகும் அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரவக்குறிச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் தஞ்சையில் ரங்கசாமியும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் ஆவர். அதேபோல மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தின் இடைத்தேர்தலில் ஏ.கே. போஸ் போட்டியிடுகிறார் என்றும், அதேபோல ஓம் சக்தி சேகர் நெல்லித்தோப்பு புதுச்சேரியின் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவாக பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்ற அதிமுக வேட்பாளர் பட்டியல் பற்றிய விரிவான தகவல்களை சொல்லுங்கள். கணேஷ், தற்போது நடைபெறவுள்ள நவம்பர் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள அரவக்குறிச்சி தஞ்சாவூருக்கான பொதுத் தேர்தல் மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கான திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதியான நெல்லித்தோப்பு உள்ளிட்ட இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவின் ஒப்புதலோடு இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளதாக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இந்த வேட்பாளர் பெயர்களை பொறுத்தவரை தஞ்சை தொகுதியில் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலுக்காக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ரங்கசாமியை மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதே போல அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதே போல செந்தில் பாலாஜி முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் 2011ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை மீண்டும் அந்த தொகுதிக்கான வேட்பாளராக அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளார். இது தவிர திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான ஏ.கே. போஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற சீனிவேல் கடந்த மே 25ஆம் தேதி அன்று மரணமடைந்தார். அதன் பிறகு அந்த தொகுதி காலியான தொகுதியாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் நவம்பர் 25ஆம் தேதிக்கு முன்பாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்பதால் தற்போது அந்த தொகுதிக்கும் சேர்த்து இந்த இடைத்தேர்தலுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. இதை தவிர புதுச்சேரி தொகுதியை பொறுத்தவரை நெல்லித்தோப்பு தொகுதி, அந்த தொகுதியில் ஜான்குமார் காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜான்குமார் அண்மையில் ராஜினாமா செய்தார். தற்போது அந்த தொகுதியை பொறுத்தவரை புதுச்சேரி சார்பில் காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் தற்போதைய புதுச்சேரி முதலமைச்சராக கூடிய நாராயணசாமி போட்டியிடக்கூடிய நிலையில் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் ஓம் சக்தி சேகர் என்பவர் தற்போது அங்கே களமிறக்கப்பட்டுள்ளார். இந்த அதிமுக வேட்பாளர் பட்டியலானது அதிகாரப்பூர்வமாக தற்போது அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவின் ஒப்புதலோடு வெளியிடப்பட்டுள்ளதாக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. அதாவது தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி இந்த இரண்டு தொகுதிகளை பொறுத்தவரை மே 16ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து அனைத்து தொகுதியிலும் சேர்த்து நடைபெறவா இருந்தது. ஆனால் அந்த இரண்டு தொகுதிகளில் பணப்பட்டுவாடா உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து முதலாவதாக அரவக்குறிச்சி தொகுதியானது அந்த தொகுதியின் தேர்தலானது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு தஞ்சாவூர் தொகுதியும் அதே குற்றச்சாட்டின் பேரில் பணப்பட்டுவாடா அந்த தொகுதியில் அதிகமாக நடைபெற்றுள்ளதாகவும் பணம் அதிகமாக புழக்கம் இருந்த காரணத்தினால் அந்த தொகுதிக்கான தேர்தலும் ரத்து செய்யப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையமானது மே 14ஆம் தேதி என்று அறிவித்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த இரண்டு தொகுதிகளுக்கும், குறிப்பாக தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகளை பொறுத்தவரை இந்த இரண்டு தொகுதிகளுக்கான தேர்தல் எப்போது நடைபெறும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாகவே தமிழகத்தில் இருந்து வந்தது. இந்த நிலையில் இடைத்தேர்தலோடு சேர்த்து திருப்பரங்குன்றம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அந்த நெல்லித்தோப்பு தொகுதியின் இடைத்தேர்தலோடு சேர்த்து அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தொகுதிக்கான தேர்தலை அண்மையில் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சிக்கான தேர்தலை பொறுத்தவரை நவம்பர் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான வேட்புமனு தாக்கலானது அக்டோபர் 26ஆம் தேதி நடைபெறும் நிலையில் மற்ற கட்சிகளுக்கு முன்பாகவே அதிமுகவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக மற்ற தேர்தல்களைப் போலவே இந்த தேர்தலும் தன்னுடைய வேட்பாளரை மற்ற கட்சிகளுக்கு முன்பாகவே அறிவித்துள்ளது. கணேஷ், நிச்சயமாக ஸ்டாலின், வழக்கம் போல என்று சொல்லலாம். ஏனால் ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது அதிமுக தான் தன்னுடைய வேட்பாளர்களை முதலில் அறிவிக்கும். அந்த வகையில் தற்போதும் இந்த இடைத்தேர்தல் மற்றும் பேரவைத் தேர்தலிலும் அந்த அதே ட்ரெண்ட் தொடர்கிறது என்று சொல்லலாம். தற்போது நம்முடைய செய்தி அறையில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், இந்த தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் புதியதாக வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக, என தஞ்சாவூர் அரவக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் திமுக தரப்பில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் நேற்றைக்கு அறிவித்திருந்தார், விருப்பம் உள்ளோர் தங்களுடைய விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என்று நேற்றைக்கு அறிவித்திருந்தார். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவித்திருந்த அதே வேட்பாளர்களை மீண்டும் களமிறக்கி இருக்கிறார்கள். இது தவிர மற்ற இரண்டு தொகுதிகளுக்கும் கூட களமிறக்கி இருக்கிறார்கள். மதுரை திருப்பரங்குன்றத்திற்கும் புதுச்சேரி நெல்லித்தோப்புக்கும் களமிறக்கி இருக்கிறார்கள். இதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கணக்குகள் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தொகுதிகள் மற்றும் புதுவையில் நடக்கக்கூடிய அந்த இடைத்தேர்தல், இந்த விஷயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது குறிப்பாக இது இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும். ஒன்று தஞ்சாவூர், அரவக்குறிச்சி இந்த 2 தொகுதிகளுக்குமான தேர்தல். அதை ஒட்டி பார்க்கும் பொழுது அதில் இந்த பண பட்டுவாடா
முக்கியமான கட்சி பிரமுகர் வீட்டிலிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கோடிக்கணக்கில். இந்த இரண்டு விஷயங்களும் மிகவும் சவாலான ஒரு விஷயமாக தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பார்த்து வந்தது. இதனால் தான் தேர்தல் என்பது ரத்து செய்யப்பட்டது. ஒரு பக்கம் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள், அதற்கான விஷயங்கள் எப்படி தேர்தல் ஆணையம் முன்வைக்கப் போகிறது என்ற ஒரு விஷயம். இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்பொழுது வேறு வேட்பாளர்களை அறிவிக்க வாய்ப்பில்லை என்றுதான் ஏற்கனவே தகவல்கள் சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அறிவித்தபடி, அதாவது இந்த வேட்பாளர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றும் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட இரு வேட்பாளர்களும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனுவும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக. எனவே அதுவும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னொரு பக்கம் எம்எல்ஏவாக தேர்வாகி பிறகு எம்எல்ஏவாக பதவியேற்காமல் இருந்து போன சீனிவேலுவின் மகனுக்கு இந்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டது. ஆனால் தற்பொழுது ஏகே போஸுக்கு தற்பொழுது போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டது. மகாலிங்கம், நீங்கள் இணைப்பிலே இருங்கள். தற்போது நம்முடன் தொலைபேசி இணைப்பில் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு வைகை செல்வன், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. தற்போது இந்த வேட்பாளர் அறிவிப்பு பற்றிய அந்த தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதில் தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளர்களை ரீடைன் பண்ணியிருக்கிறீங்க. மற்ற 2 தொகுதிகளுக்கும் புதிய வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறீங்க. என்ன வியூகம், என்ன திட்டம்? என்ன ஏற்கனவே அரவாக்குறிச்சி தொகுதியில் செந்தில் பாலாஜி அவர்களிடம், தஞ்சாவூர் தொகுதியில் எம் ரங்கசாமி அவர்களிடம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்கள் மீது எவ்விதமான குற்றச்சாட்டு இல்லை. அவர்கள் ஆட்சி மன்ற குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேட்பாளராக நிறுத்தப்பட்டதனுடைய அடிப்படையில் மீண்டும் அதற்கான வாய்ப்புகளை அம்மா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இச்சூழ்நிலையில் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிற திருப்பரங்குன்றம் தொகுதியினுடைய சீனிவேல் அவர்களுடைய மறைவை பிறகு ஏற்பட்டிருக்கிற இந்த இடைத்தேர்தல் களத்திலே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஏகே போஸ் அவர்களையும் அதே போல நம்முடைய பாண்டிச்சேரியில ஓம் சக்தி சேகரையும் அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இதை பார்க்கிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே மிக தயாராக இருக்கிறது. வெற்றி சரித்திரம் படைப்பதற்கு மிகவும் தயாராக இருக்கிறது. எந்த நேரத்திலும் அதற்கான களப்பணி ஆற்றுவதற்கு கழக தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆணையை ஏற்று மகத்தான வெற்றி சரித்திரம் படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கு பணப்பட்டுவாடா நடைபெற்றதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் அங்கு தற்போது மீண்டும் தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாதிரியான வியூகங்களை முன்வைத்திருக்கிறீர்கள்? ஏன்னா அந்த தொகுதியில் திமுகவை பொறுத்த வரைக்கும் புதிய வேட்பாளர்களை களமிறக்குவது போல தெரிகிறது. நேற்றைக்கு அந்த கட்சியிலிருந்து அதற்கான அறிவிப்பு, விருப்ப மனுக்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆக அந்த தொகுதிகளில் என்ன வியூகம் வைத்திருக்கிறீர்கள்? அதாவது ஏற்கனவே திமுக வேட்பாளர்கள் மீதுதான் அந்த தொகுதியிலே குற்றச்சாட்டு எழுந்தது. அரவாக்குறிச்சி தொகுதியிலும் தஞ்சாவூர் தொகுதியிலும் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் மீது குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தான் பல்வேறு ஆதாரப்பூர்வமான செய்திகளுடைய அடிப்படையிலே தேர்தல் ஆணையம் இவ்வாறாக நடவடிக்கை எடுத்தது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் மீது எவ்வித குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படவில்லை. அப்படி வைத்திருந்தால் அது போலியானவை என்பதை அந்த நேரத்திலே தெளிவுபடுத்தி கருத்து சொல்லியிருந்தோம். இத்தருணத்திலே ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தேர்தல் களத்தில், அதாவது தஞ்சாவூரிலும் அரவாக்குறிச்சியிலும் திருப்பரங்குன்றத்திலும் நம்முடைய புதுச்சேரி நெல்லித்தோப்பிலும் பகுதியிலும் இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே அரசனுடைய சாதனைகளை முன்வைத்தும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஆட்சி இருக்கக்கூடிய தற்போதைய 6 மாத காலமாக அரசு மிகச்சிறந்த முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதையெல்லாம் முன்வைத்து மக்களிடத்திலே எடுத்து சென்று அரசனுடைய சாதனைக்கு மீண்டும் ஒரு நற்சான்றிதழ் நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு வெற்றிக்கான வாய்ப்பை அம்மா அவர்களுடைய மந்திர சொல்லால் உருவாக்கி தருவோம். திரு வைகை செல்வன், இப்போ தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை பற்றி நீங்கள் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள். அதே நேரத்தில்
புதுச்சேரியின் நெல்லித்தோப்பு தொகுதி அங்கு முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய நாராயணசாமி அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. நெல்லித்தோப்புல உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, பாண்டிச்சேரி பொறுத்த மாத்திரத்திலே ஒரு சின்ன தொகுதிகள் அங்கு இருக்கிறது. போட்டியிடுகிறவர் முதலமைச்சர். போட்டியிடுகிறவர் யாராக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிக்காக கடுமையாக பாடுபடும். கடும் போட்டிக்கான சூழ்நிலையை உருவாக்கும். வெற்றி கோட்டை நிச்சயமாக தொட்டு பிடிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி திரு வைகை செல்வன். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் நாம தொடர்ந்து பேசலாம். ஸ்டாலின், தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 வேட்பாளர்களுடைய பின்னணி, அவர்களுடைய அரசியல் கடந்து வந்த வரலாறு பற்றி சொல்லுங்கள். கணேஷ், அதாவது இந்த 3 வேட்பாளர்களை பொறுத்தவரை, அதாவது தஞ்சாவூர், அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதியிற்காக அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களை பொறுத்தவரை அரவக்குறிச்சி வேட்பாளர் செந்தில் பாலாஜி கடந்த 2011ஆம் ஆண்டு அமைச்சரவையில் போக்குவரத்து துறையை கவனித்து வந்தார். 2011ஆம் ஆண்டு முதல் 15ஆம் ஆண்டு தொடக்கம் முதல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர். கரூர் மாவட்டத்தின் செயலாளராகவும் அவர் இருந்தவர். கடந்த முறை 2011-16ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர். கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு பிரபலமாக அறியப்பட்டவர் தான் செந்தில் பாலாஜி. ஆனால் இந்த முறை, அதாவது 2016ஆம் ஆண்டுகளுக்கான அந்த பொது தேர்தலை பொறுத்தவரை அவர் கரூர் தொகுதியிலிருந்து மாற்றப்பட்டு அரவக்குறிச்சி தொகுதிக்காக அங்கு போட்டியிட்டார். அதாவது கரூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பில் கேசி பழனிசாமி போட்டியிட்டவர். அவரும் முன்னாள் அமைச்சர். அவரை எதிர்த்து ஒரு வலுவான ஒரு வேட்பாளர் வேண்டும் என்பதற்காக அரவக்குறிச்சி தொகுதிக்கு அவர் மாற்றப்பட்டதாக அப்போது பேசப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அரவக்குறிச்சி தொகுதியில் அவரும் வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வந்த நிலையில் தான் இந்த தேர்தலானது ரத்து செய்யப்பட்டது. தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை ரங்கசாமி அவரும் ஒரு கட்சியை பொறுத்தவரை ஒரு முக்கியமான நிர்வாகி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கட்சி நிர்வாகிகள் மிக முக்கியமான ஒரு நபராக திகழப்பட்டவர். அவர் ரங்கசாமிக்கு ஏற்கனவே அந்த 2016ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட அந்த வேட்பாளர் பட்டியலுமே அவருடைய பெயர் இடம்பெற்ற நிலையில் இந்த தேர்தலானது ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு அவர் மாற்றப்படலாம் என்று பரவலாக அதிமுக வட்டாரங்கள் பேசப்பட்டாலும், ஆனால் மீண்டும் அவருக்கே அந்த வாய்ப்பானது இந்த முறையும் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தேர்தலிலும் ரங்கசாமிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே அது அதிமுக வசம் இருந்த தொகுதி. கடந்த முறை தேமுதிக, அதாவது 2011-16ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அது அதிமுகவிலிருந்து கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் வெற்றி பெற்று அந்த தொகுதியில் வென்றிருந்தார். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு பொறுத்தவரை சீனிவேல் அவரும் ஒரு முக்கியமான நிர்வாகியாக அறியப்பட்டவர். சீனிவேலுக்கு அந்த தொகுதியானது 16ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த வெற்றி பெற்றதுக்கான அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற அன்றே அவர் உடல்நலக் குறைவால் தொடர்ச்சியாக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு மே 25ஆம் தேதி சரியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்ற அன்று மே 25ஆம் தேதி அவர் மரணமடைந்ததாக காலையில் அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த தொகுதியானது காலியாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த தொகுதியை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் தொகுதிக்கான இடைத்தேர்தலை பொறுத்தவரை சீனிவேலின் மகன் செல்வகுமார் போட்டியிடுவார் என்று பரவலாக அந்த மதுரை வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தது. ஆனால் ஏகே போஸை பொறுத்தவரை அதிமுகவின் ஒரு முக்கியமான ஒரு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அந்த ஒரு முக்கியமான நிர்வாகி. அவர் கடந்த முறை 2011-16ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். நன்கு பரிச்சயமானவர். தமிழக முதல்வரும் அதிமுகவின் பொதுச்செயலாளருமான ஜெயலலிதாவிற்கு நன்கு பரிச்சயமானவர். அவருடைய மகன் திருமணத்தை கூட கடந்த ஆண்டு 2015ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் தான் ஏகே போஸின் மகன் திருமணமானது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள OMCA மைதானத்தில் நடைபெற்றது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள், அதாவது இந்த 3 வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் பிரபலமான நபர்கள் தான். அவர் மீண்டும் அவர்களுக்கான போட்டியிடுவதற்கான வாய்ப்பை அதிமுக தற்போது வழங்கியுள்ளது. இந்த 3 தொகுதிகளை பொறுத்தவரை ஏற்கனவே அதிமுக வசம் இருந்த தொகுதி என்பதால் இந்த முறையும் அதிமுக அதனை கைப்பற்றுவதற்கான பணிகளில் ஈடுபடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இந்த 3 தொகுதிகளை பொறுத்தவரை அதிமுக வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக தேர்தல் பொறுப்பாளர்களாக இன்னும் அந்த தொகுதிக்கான தேர்தல் பொறுப்பாளர்கள் கூடிய விரைவில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதன் பிறகு தன்னுடைய பிரச்சாரத்தை அடுத்த கட்டத்திற்கு அதிமுக எடுத்து செல்லும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், தகவல்களுக்கு நன்றி. இணைப்பிலே இருங்கள். தற்போது நம்முடன் தொலைபேசி இணைப்பில் புதுச்சேரியின் நெல்லித்தோப்பு தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஓம் சக்தி சேகர் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் வந்திருக்கிறார். பேசலாம். நன்றி திரு ஓம் சக்தி சேகர், இணைப்பில் வந்ததற்கு. நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய வெற்றி வாய்ப்பை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? சார், முதல்ல என்னுடைய உயிரினும் மேலாக நான் வணங்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியிலே என்னை போட்டியிட்டு வெற்றி பெற வாழ்த்தமைக்கு
புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாதங்களில் என்னுடைய கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹலோ, பேசுங்க தொடர்ந்து பேசுங்க. ஏற்கனவே அதாவது இந்த தொகுதியில் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கின்ற தொகுதி, தற்போது மீண்டும் எம்எல்ஏ ராஜினாமா செய்து முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. நீங்கள் தற்போது போட்டியிடுகிறீர்கள். எந்த மாதிரி வியூகம் வச்சிருக்கிறீங்க? உங்க வெற்றி வாய்ப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரை சார், கடந்த 10 ஆண்டு காலம் இந்த தொகுதியில நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் எனது கழகத்தினுடைய புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆசீர்வாதத்தோடு சிறந்த பணியாற்றி இருக்கின்றேன். இது எனது தொகுதி மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். இந்த முறை என்னை கடந்த முறை வெற்றி பெற்ற திரு ஜான்குமார் அவர்கள் பல தவறான மக்களுக்கு சேவை செய்யாமல் பல பொருள்களை இனாம் கொடுப்பதாக பாவனை செய்து அவர் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் என்னுடைய தொகுதி மக்கள் இப்பொழுது அதை புரிந்து கொண்டார்கள். உண்மை உழைப்பிற்கும் நியாயத்திற்கும் என்றும் நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று கூறி இந்த முறை என்னை இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய எண்ணங்கள் பரிபூர்ணமாக எனக்கு இருக்கிறது என்று நான் உணர்ந்து கொண்டே மக்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று அவர்கள் சிந்தித்து எனக்கு வாக்களிக்க தயாராகி வருகின்றார்கள். ஆகையால் இந்த முறை நாங்கள் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்ல ஆசியோடு வெற்றி பெறுவோம் என்பதை உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக நீங்க நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க ஓம் சக்தி சேகர். அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி என்ன எழுகிறது அப்படின்னா, ஆளுங்கட்சியாக ஒரு கட்சி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த இடத்துல போட்டியிடுகிறீர்கள். பெருவாரியான மக்களுடைய அந்த அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, அல்லது உங்கள் பக்கமாக இருக்குமா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்க தொகுதியை பொறுத்தவரைங்க உள்ளூர்காரங்களுக்கு வாக்களிக்கணும்ன்றது முடிவு பண்ணிட்டாங்க. சரி, அவர் தொகுதியில நிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்காத பட்சத்துல அவர் தொகுதி பக்கம் போகாம எங்க தொகுதியை விலை கொடுத்து வாங்கி அவர் எங்க தொகுதியை சந்திக்க வருகின்றார். அதனால் உள்ளூர்காரர்களுக்கே ஓட்டு போடுவது என்று எங்கள் தொகுதி மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கூட்ட நேரத்திற்கு உடனடியாக ஓடி வந்து மக்கள் பணி செய்ய ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்பப்படுகின்றார்கள். நன்றி திரு ஓம் சக்தி சேகர். இணைப்புல வந்து உங்கள் தரப்பு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. அதே போல தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர் ஸ்டாலினுக்கும், செய்தியரிலிருந்து பேசிய தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கத்திற்கும் நன்றி.